ஒரு கிட்டாராவது வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் இது இந்த மாதிரி இது வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குட்டி டேபிள் ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது என்னால் அழுக்கா இருக்கு அப்படின்னா இது எல்லாமே யாரோ ஏதோ ஒரு பர்த்டேக்கு எனக்கு யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது தான். ஸோ அதனால எல்லாமே ஒவ்வொன்றும் அந்த மாதிரி சும்மா ரப்பர் பேண்ட் பாக்ஸ் அடிக்கடி முன்னாலாம் ஏதாவது தேவைப்படுனா ரப்பர் பேண்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். மை ஃபோட்டோ என்னடா இப்படி இருந்தும் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ. இது எங்கே எடுத்தது, வாகாமனில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே எல்லாம் ஃபேமிலியாக போகும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. அப்போ அந்த இதுக்கும் என் காஸ்டியூமுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்போ நல்லா வேற இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் இட். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமு. இதுவும் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது எங்கள் மாமா கிஃப்ட் பண்ணது. மாமானா மாமாவே கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க கிஃப்ட் பண்ணது. என் பர்த்டேக்கு அங்கே ஃபிலிப்பைன்ஸில் நான் படித்தேன்னு சொன்னேன்ல, அங்கே என் பர்த்டே கிஃப்ட் பண்ணது. அந்த பர்த்டேக்கெலாம் சுத்தமாக என்னால் உடம்பே சரியில்லை. பட் ஸ்டில் இட் வாஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ டு மாமா. ஆக்சுவலாக தேங்க்யூ சொல்லணும்னா நிறைய பேருக்கு சொல்லணும். அதனால் யாருக்கும் சொல்லலைன்னா மறந்து செஞ்சு விட்றாங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்மால் ப்ரொஜெக்டர். இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போதைக்கு இந்த வாலில் வந்து அதை நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதனால இது பண்ண. பட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ எப்போ வேணால் எங்கேயா வேணால் டூர் ஏதாவது போகிறோம் அப்படின்னா படக்குன்னு இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ட்ரு அப்போவே இது எல்லாமே அங்கே வாங்கினது. ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால சரி ஓகே. ஏன்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கை, அதனால் அப்படி வாங்கினது. இப்போ இதெல்லாம் எடுத்து டப் பண்ணுற இதாக பார்க்குறேன். இது வந்து ஸ்பீக்கர், சூப்பர் ஸ்பீக்கரு. இது நல்லா பூம் செட்டு மாதிரி கேட்கும். இந்த ரூமுக்கே டும் டும் அப்படி அந்த மாதிரி கேட்கும். ப்ளஸ் அலெக்ஸாவே அப்படியே ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலான்றனால இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருக்குது. ஆனால் அது சூப்பர் ஸ்பீக்கரு. அங்கே இதுவும் கிஃப்ட் பண்ணது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ யார் வாங்கி கொடுத்தாலும். இது மூன் லைட். இது முன்னாடி இதே மாதிரி வேறு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு அப்போலேருந்தே இந்த மாதிரி இது பண்ணணும்னு ஆசை. இது எப்படியோ தட்டினால் கலர் மாறும். அது எப்படின்னு தெரில. எங்கேயோ தட்டினா மாறும். சரி இப்போதைக்கு மாறல. ஆனால் கலர் அப்பப்போ மாறும். ரெட்டாக மாறும், இது மாதிரி மாறும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வேறு இப்படி அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்படியே இப்படி வச்சு வச்சுக்கலாம். ஸோ நைஸ் ஃபார் இட். இது என்னுடைய சும்மா எல்லா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுக்கும் இப்படி வைக்கணும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பெட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்னது, இது என்னோட இந்த கேமரா சைபர் ஷாட் காமிச்சோம்ல அதோட சார்ஜர் இது. ஸோ சார்ஜிங் மற்ற இதெல்லாம் வச்சுருக்குது. இது நான் ஓப்பனிங்கில் சொன்னேன்ல, என் நண்பன் அஸ்வின் ஒருத்தர் இருக்கான். ஓகேவா, அவன் வந்து அந்த ட்ரீம் கேச்சர் கிஃப்ட் பண்ணான் அப்படின்னு சொன்னேன்ல, அதே தான் இன்னொரு பர்த்டேக்கு இதை கிஃப்ட் பண்ணான். மேக்கில் வந்து இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ப்ளூடூத் மவுஸு லாஜிடெக்லேருந்து இந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி போட்டு நல்ல சூப்பர் மவுஸ் இது. இதை வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே மாட்டிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் மவுஸ். இந்த ரிமோட் வந்து அந்த நம்ம இது காமிச்சோம்ல ப்ரொஜெக்டரு, அந்த ப்ரொஜெக்டரோட ரிமோட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைட்டாக பார்க்க அந்த ஆப்பிள் டிவி அந்த ஸ்டைலில் வரும். பட்டு சிம்பிளாக இருக்கும். ஆனால் நல்ல ப்ரொஜெக்டரு. மற்றபடி இன்னொன்று மெயினாக காட்டுறேன் பாருங்க. இது என் ஃப்ரெண்டு மோனிஷான்னு ஒரு பொண்ணு கொடுத்தது. ஏன் பிரதர், வீட்டுல மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போனா இங்கே நான் லாக் புக் எழுதினேன். லாக் புக்கு என்னோடய இன்டர்ன்ஷிப்பில் லாக் புக் எழுத வேண்டியது இருந்துச்சு.
அப்போ வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு விவி குட்டெல்லாம் வாங்கினேன். ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஹர். இது ஒன்றும் இல்லை, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரு. இது இப்போ சார்ஜ் இல்லை ஆக்சுவலாக, இல்லை இருக்குது. இது அப்படி போட்டுட்டு நம்ம ஏதாவது ஃபோனில் இந்த மாதிரி பேப்பர் ராங்குன்ற ஆப்பை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோன்னா இது ஆக்சுவலாக வரும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். உங்களுக்கு ஒரு இது வேணால் காட்டுறேங்க பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும். இது அப்படியே நம்ம ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். அப்புறம் இது மெயினாக இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பட் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். என்னென்னா, என் காலேஜ் டைம்ஸில் நான் கவுன்சில், அங்கே காலேஜ் கவுன்சில் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ஸில் நான் இருந்தப்போ என் காலேஜ்லேருந்து கொடுத்தது. ஓகே, நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப, அது அங்கே நிறையா மெமரிஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மெமரி. இது என்ன பால்னா, அப்பயும் சரி இப்பயும் சரி கொஞ்சம் ஓவராக டெம்பர் ஆகுறாள். அதனால் அப்பப்போ அப்படியே டென்ஷன் ஆகலாம். சாந்தி அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக இருந்துக்கிறது. பட் இதுவும் ஒரு நல்ல பொருள். ஐ லைக் இட். அதில் ஃப்ரோசன்லாம் போட்டுருச்சு, அதனால தான் வாங்கினேன். ஃப்ரோசன். அப்புறம் இந்த இது பாக்ஸில் கடைசி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க. ஸோ இப்படி இருக்கா, இப்படி போட்டா அப்படியே இங்கே வாங்க ரூம் ஃபுல்லாக அப்படியே ஒரு பார்ட்டி செட்டப்பில் ஆயிடும். எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான லைட். நிறையா பர்த்டே பார்ட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நிறையா இது வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால இது ஒரு மாதிரி மெமரபுளான ஒரு லைட். ஃபஸ்ட் எடுத்தோன்னே மை வாட்டர் பாட்டில். என் சைஸுக்கும் என் ஹைட்டுக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா 2.5 லிட்டர்ஸ். பேசிக்காக லைக் இது தண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போய் பிடிக்கணும்னா 2.5 லிட்டர்ஸ். தண்ணி குடிக்க நல்லது. ஸோ ஐ ஹாவ் திஸ். அப்புறம் இது இப்போ தான் இந்த சாக்லேட்டோட ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கேட்பரியிலேருந்து ஸ்டுடியோவோடது. இது பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிடாங்க, இது வாங்கணும். அதனால் ஷார்ட்ஸ் போட்டிருக்கனால போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அப்புறம் இது வந்து சும்மா ஐஃபோன் சார்ஜர். ஸோ அப்புறம் இது மெயினாக 2025 எல்லா வருஷமும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னென்னா, ஓகே முக்கியம் லைக் என் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயங்களை நான் அதில் பதிவு பண்ணிக்குவேன். ஸோ அது நீங்களும் முடிஞ்சால் பதிவு பண்ண பாருங்கள். எல்லாராலையும் முடியும்னு இல்லை, ஏன்னா வேலை சுமைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் முன்னாடி காலேஜ் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். அது இப்போ ரீசெண்டாக நேற்று தான் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நிறையா மெமரிஸ் நம்ம இப்போ எழுதும் போது தெரியாது, பட் திருப்பி பார்க்கும் போது நல்லா தான் இருந்தது. பட் இது வந்து நான் என்ன ஃபீல்ல எழுதுனா, சில்லுன்னு ஒரு ஜோதிக்காவே ரீட் பண்ற மாதிரி நம்ம எழுதலாம். வெறும் காதல மட்டும் உணரல, அதையும் தாண்டி என் உயிரோட கலந்துட்ட ஒரு உணர்வு. ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்காது. பட் ஆனா டைரி எழுதுறது நல்லது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யா மாதிரிலாம் யாரும் இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் நான் சொன்னேன்ல முன்னாடி, நான் யூஸ் பண்ணுற இன்னொரு ஆப்பிள் ப்ராடக்ட் ஐபேட் ஏர் 4. அதில் கூட நான் வந்து பேட்மேனோட பெரிய ரசிகர்னால இப்படி இந்த கோட்லாம் வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் ஹூ ஐ எம் அண்டர்நீத், பட் வாட் ஐ டூ தட் டிஃபைன்ஸ் மீ. மை கோட். மை சின்சியர் தேங்க்ஸ் டு நோலன் அண்ட் பேட்மேன். இது வந்து என்னுடைய மெடிக்கல் புக்கு. படிக்கிற மாதிரி, அதாவது படிக்க முடியலன்றனால தான் அதை எடுத்து வெளியே வச்சேன். அப்பயும் அதை படிக்க முடியல.
அப்படியே அதை பார்த்து அப்படியே மோட்டிவேஷன் ஆகி அப்படியே சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி அப்படியே ஒரு பஸ்ஸு 5 பஸ் அப்படி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பூவுக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பூவுக்கும் ஆடை தைத்து போடலாம். அந்த அப்படி ஒரு கனவெல்லாம் இருக்கு, பட்டு வாய்ப்பு இல்லை. அது தட் இஸ் மூவி, திஸ் இஸ் ஃபார் மோட்டிவேஷன். அதுவும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், பார்ப்போம். ஒரு நாள் நடக்கும், ஆனால் அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு கேட்காதீங்க, நடக்கும் போது நடக்கும். அப்போ ரொம்ப நாளாக இந்த பிரிண்டர் வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு பிரிண்டர் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு. இது கெனான்லேருந்து வாங்கியிருந்தோம். லைக் கலர்லேயும் எடுக்கும், இதுலேயும் எடுக்கும். இப்போ இருக்கிற இதில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிரிண்டரு ஆக்சுவலாக அது ஸ்கேனரோட வரும். இந்த இதில் ஸ்கேனரோட வரும். ஸோ ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை செட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ வீட்டுக்கு பர்சனலாக ஒரு பிரிண்டர் வேணும், அதுவும் எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ன்றனால சரி ஓகே நம்ம அடிக்கடி வெளியே போக முடியாதுன்னு ஒரு பிரிண்டர் ரொம்ப நாளாக யோசித்து வாங்கின ஒரு பிரிண்டர். நல்ல பிரிண்டர், அதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினது. எல்லாமே ஆன்லைனில். சும்மா இது பெல்ட்டு, அப்புறம் இது என்னடா ஆஃபீஸ் யூஸ் மாதிரி உலக உருண்டை எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு ஆக்சுவலாக ஐ லவ் ட்ராவலிங். அப்படி எங்கே போயிருக்கேன்னு கேட்காதீங்க, என்ன எங்கேயும் போகணும் மோட்டிவேஷன். எனக்கு ஜஸ்ட் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 2 countries போயிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 193 countries போயிட்டேன்னா எனஃப். அதுக்கு மேலே நான் எதுவும் ஆசைப்படல. 2 countries, எந்த countries? இந்தியா, அது இப்போ தாய் மண்ணி வணக்கம் அந்த இதில் இருந்தது. அப்புறம் நான் படித்தது ஃபிலிப்பைன்ஸில். ஸோ ஃபிலிப்பைன்ஸ் அது ஒரு மாதிரி நல்ல கண்ட்ரி, எப்படி சொல்கிறது, இந்த 2 country நான் போயிருக்கேன். இன்னும் 193 போகிறோம். அது போமோ வீடியோ எடுத்து போகிறேன், நீங்கள் அதுக்கு லைக் போடுறீங்க, கமெண்ட் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, போகிறோம். அப்புறம் இந்த கண்ணாடி உனச்சுன்னா இதில் பார்க்க கொஞ்சம் ரக்கட் பை மாதிரி இருப்பேன். இதுதான் பிரச்சனையே. இதில் பார்க்க கொஞ்சம் ஸ்டூடியஸ் பை மாதிரி இருப்பேன். ரெண்டும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணாங்க. பட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணாடி மாறு வேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா அப்படி ஃபேஸ் அப்படியே அப்பாவே அப்படி அப்பாவே நான் அடிச்சிருவேன். அப்படியே இதை கழட்டிட்டு இதை போட்டேன் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த கண்ணாடி இது மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேன்ற மாதிரி தான் இருக்கும். பட்டு மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இது எப்படி தான்